வணக்கம். கரக்கோப்பியன் வாய்ஸில் இருந்துட்டு ஈரோடு செல்வம். இப்போ சமீப காலத்தில் இந்த டாஸ்மாகில் காலாவதியான சரக்கு வந்துட்டு விற்பனைக்கு வருதாம். அதை வந்துட்டு மதுப்பிரியர்கள் கொஞ்சம் எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நம்ம எங்கே நம்ம சாதாரண மளிகை ஜாமான் வாங்குறதையே எக்ஸ்பிரி பார்த்து வாங்க முடியறதில்ல. இது அரசு தான் வந்துட்டு எக்ஸ்பிரி ஆனதையெல்லாம் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கணும். எனக்கு தெரியும் இந்த மதுபானங்கள் வந்துட்டு நாளாக ஆக ஆக அது வந்துட்டு வேல்யூ கூடுங்கிற மாதிரி ஃபாரின்லையெல்லாம் பார்த்துருக்கிறேன். அது எப்படின்னா 100 இயர்ஸ் ஓல்டு, 120 இயர்ஸ் ஓல்டு, 110 இயர்ஸ் ஓல்டு, 150 இயர்ஸ் ஓல்டு, 200 இயர்ஸ் ஓல்டுன்னு அதுலேயே டேக்கு கட்டியிருப்பாங்க. அங்கே நம்ம போனோம்னா எடுக்கும்போது வெளிநாட்டுலையெல்லாம் வந்துட்டு இப்படி மேலை நாடுகளில் இப்படியும் இருந்தது. ஆனால் இப்போ தான் எனக்கு முதல் முறையாக வந்துட்டு இது சரக்கு வந்து காலாவதி ஆகுதுங்கிறது வந்துட்டு ஒரு செய்தியில் படித்தேன். அதிலிருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் இன்றைக்கி பேசுகிறேன். சீர்காழியில் தான் வந்துட்டு 2 பேர் மது குடித்தவங்க வந்துட்டு உடல்நலம் பாதிச்சிருக்குது. அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் என்ன ஆகுது, அவங்க அதில் வந்துட்டு 3 பேர்த்த வந்துட்டு கவர்மெண்ட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்குது. அதனால் வந்து கவனமாக இருக்கணும். குடிமக்களுக்கு வந்துட்டு இன்னும் மேலும் மேலே ஒரு தொந்தரவு தான். எக்ஸ்பிரி டேட்டு நம்ம எங்கே இருட்டுக்குள்ளே போய் ராவில் வாங்குற ராவை அடிக்கிறோம். நம்ம எங்கே போயிட்டு அந்த எக்ஸ்பிரி டேட் பார்க்குற அளவுக்கு நம்ம நிலைமை இருக்குது. அதனால் வந்துட்டு மது பிரியர்களுக்கு எனது அன்பான ரெக்வஸ்ட்டு, முடிஞ்ச வரையில் பாருங்கள். அதில் இருந்தாலே என்ன போலி மதுவில் வந்துட்டு என்ன எக்ஸ்பிரி என்ன இது என்ன இருக்குது, ஏன்னா கிடைக்கிறதுல பெரும்பகுதி போலி இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு ஆந்திராவினுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு வந்துட்டு இந்த சரக்கை பற்றி ஒரு நல்ல ஒரு தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்துருக்கிறாரு. அவர் காலத்தில் வந்துட்டு 75 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த கோட்டர் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட் வந்துட்டு 140 150 ரூபாய்க்கோ விற்றுக்கிட்டு இருக்குது. அதனால் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதில் வந்துட்டு நல்ல ஒரு தரமான சரக்கு, குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி சரக்கு கொடுப்பேன். விலையை வந்து கம்மி பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு ரொம்ப உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஏன்னா இதிலிருந்து அரசு வந்து பெரிய வருவாயை ஈட்டுது. அப்போ அந்த குடிமகன்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணினதே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அது டாஸ்மாக் மந்திரி வந்துட்டு மிஸ்டர் முத்துசாமி வந்துட்டு இதை வந்து கன்சிடர் பண்ணணும். இதில் ஒன்றும் கூச்சப்படுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஜனங்களுக்கு வந்துட்டு குடிமக்களுக்கிட்ட இருந்து நம்ம கவர்மெண்ட்டு லாபம் அடையுது. அப்போ ஒரு நல்ல சரக்கை, நல்ல குவாலிட்டியான சரக்கை வந்துட்டு கம்பெனிங்க தயார் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு மிலிட்ரியிலையெல்லாம் சரக்கு கொடுக்குறாங்கன்னா ஏன் மிலிட்ரி சரக்குன்னு தேடி போய் வாங்குறாங்க. மக்கள் கூட கேட்பாங்க, அலைவாங்க, மிலிட்ரி சரக்கு எங்கேயாச்சும் கிடைக்குதா. அந்த மாதிரி ஒரு தரமான சரக்குகளை வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் வந்து வாங்கணும். ஆலைகிட்டிருந்து வாங்கணும், சாராய ஆலைகிட்ட. ஏன்னா கொஞ்சம் டூப்ளிகேட்டெல்லாம் வருது. அங்கேருந்து கரூர் சரக்குங்கிறாங்க, அந்த சரக்கு இந்த சரக்குங்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த நம்மளுடைய டாஸ்மாக் மந்திரி வந்துட்டு இதில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அப்புறம் இன்னும் வந்துட்டு நம்ம டாஸ்மாகில் வந்துட்டு இன்னும் வந்து ஊழல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. செந்தில் பாலாஜி காலத்தில் இருந்த என்ன ஊழல் இருந்ததோ அதே பாட்டிலுக்கு 10 20 5 தொடங்கி 10 20ன்னு அப்படி போய்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இது அரசு வந்துட்டு இது என்றைக்குமே வந்துட்டு ஏன்னா காரணம் வந்துட்டு அது எதை பண்ணினாலும் டாஸ்மாகில் பண்ணினா கொஞ்ச நாளைக்கு கத்துவாங்க, அவ்வளவுதான்னு சொல்லிட்டு போகிறாரு. இது நிச்சயமாக அப்படி இல்லை. நீங்கள் பார்த்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வாங்கக்கூடிய சரக்கில் வந்து ஒட்டு மொத்தமாக இல்லையா அந்த டாஸ்மாக் சேல்ஸ்மேன் தான் இந்த கொள்ளையடிக்கிறான்னா சொல்லுங்கள், தெரியுதா? எந்த குடிமகனும் போயிட்டு இதை தட்டி கேட்கறது இல்லை. பாவம், எல்லாம் வாயில்லா பூச்சி. அதுக்கு போய் என்ன கேட்கு, டாஸ்மாகில் போயிட்டு அதுக்கு போய் கேட்குறளவு 10 ரூபாய்னாலும் மிரட்டி வாங்குறாங்க, தெரியுதுங்களா? சேல்ஸ்மேன்கள்லாம் வந்துட்டு இன்னும் இந்த நிதியை வந்துட்டு தான் மந்திரியான உடனே வந்துட்டு நான் இதை தடுப்பேன் நிறுத்துவேன்னு சொன்னார் நம்ம மந்திரி. நான் இதில் ஒரு புரட்சிகரமாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னாரு, ஒன்றுமே பண்ணலை. அதனால் தயவு செஞ்சு இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய காலங்களில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டாஸ்மாக் மேலே கவனம் படுத்தணும். அதுதான் உங்கள் துறை. அந்த துறை மந்திரிங்கிறதுனால தான் உங்கள் கவனத்துக்கு கொண்டுட்டு வர்றோம். இது வேற, நீங்கள் வந்துட்டு ஒரு புரட்சி தலைவர் காலத்தில் மந்திரியாக இருந்தவங்க,
ஒரு எம்ஜிஆருக்கு வந்துட்டு ஒரு மகன் மாதிரி பார்க்கப்பட்டவங்க, ஒரு போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய புரட்சி பண்ணீங்க. இங்கே இருந்துட்டு ஒரு ஃப்ளைட்டு மாதிரி ஒரு பஸ்ஸை பண்ணி அந்த காலத்தில் வந்துட்டு நீங்கள் டெல்லி வரைக்கும் கொண்டுட்டு போனீங்க. அப்படியெல்லாம் உங்கள் துறையில் புரட்சி பண்ணவங்க. இது ஒரு சாதாரண துறை, தண்ணி கலக்கிற துறை, மருந்த இந்த கலர் கட்டுறது தான் வேலை. இதில் ஒன்றும் பெரிய நிதி இல்லை. இது சாதாரணமானவங்ககிட்ட கொடுத்தாலே இந்த ஆலையில் அதுதான் நடக்குது. ஸ்பிரிட்டை கலக்கிறாங்க, இதுதான் வேலை. இதில் குவாலிட்டி எந்த வகையில் வந்துட்டு நம்ம வெளிநாடுக்கு இது எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டு யூரோப்லையெல்லாம் என்ன சிஸ்டம் இருக்குது இந்த இதில் ட்ரிங்க்ஸ் ஆல்கஹாலில் வந்து எப்படியெல்லாம் அவங்கெல்லாம் கையாளுறாங்க அப்படிங்கிறது எல்லாம் நீங்களும் ஒரு ட்ரிப்பு ஜாலியாக போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு வெளிநாட்டினுடைய மது கொள்கையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, தெரியுதா? இப்போ காலாவதியான சரக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இதையெல்லாம் சொல்லும்போது அண்ணனுக்கு கோபம் வரும். என்னன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன குறைகளை சொல்லும்போது நீங்கள் கோபம் வரும். நீங்கள் தயவு செஞ்சு கோவிச்சுக்காதீங்க. நாங்களாம் தீவிர எம்ஜிஆர் ரசிகர்கள், தெரியுதா? உங்களுக்கு அந்த உரிமையில் தான் இன்னும் கூட கொஞ்சம் அந்த பந்த பாசத்தில் அண்ணங்கிற உரிமையில் சொல்கிறேன். நீங்கள் மினிஸ்டராக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் அண்ணன் தான். ஏன்னா தயவு செஞ்சு இதை வந்துட்டு நீங்கள் நல்லது பண்ணும்போது, சீர்திருத்தம் பண்ணும்போது உங்கள் முதலமைச்சர் வந்து உங்களை வந்து 100% வந்துட்டு அவர் உங்களை கண்டிக்க மாட்டார். நீங்கள் நல்லது பண்ணலாம். நீங்கள் எதுக்கோ பயப்படுறீங்க, ஏதோ பயந்துக்கிட்டு இந்த ஊழல் இதெல்லாம் வந்தால் என்ன ₹1 நாங்கள் வந்துட்டு ஒரு ஈபிக்கு ₹1 பில்லு ₹1 எங்களால் கட்ட முடியலன்னா அந்த அன்னைக்கு டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்களா கரண்ட்டை? நீங்கள் வந்துட்டு இவ்வளவு மனசாட்சியோட இப்படி ஓப்பனாக வந்துட்டு செந்தில் பாலாஜி உங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்லைங்கிற மாதிரி தோணுது. இப்போ சாக்கனா கடையில் கூட அப்போவெல்லாம் ₹20 இருந்தது. எப்போ வந்து இந்த எப்போ இதில் ஒரு நீங்கள் முதலமைச்சரான நீங்கள் வந்து மந்திரி இந்த டாஸ்மாக்கு நியமிக்கப்பட்டீங்களோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா சுண்டலுக்கு ₹5 ஏற்றிட்டாங்க. எல்லாமே மானாவாரியாக ஏற்றிட்டாங்க. குடிமக்களை இது ரொம்ப பாதிக்குது, தெரியுதுங்களா? ஏதோ குடிக்கிறான், அவன் கண்டுக்க மாட்டான். ஏன்னா இந்த துறையை பற்றி எல்லாரும் பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க. டாஸ்மாக் பற்றி பேசினா இழிவாக இருக்குது. அது எனக்கு இழிவாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. இப்போ மட்டன் சாப்பிட்டேன்னு சொன்னால் பெருமையாக சொல்லுவாங்க, சிக்கன் சாப்பிட்டேன்னா பெருமையாக சொல்லுவாங்க. அதே ஒரு பன்னிக்கறி சாப்பிட்டேன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. சாப்பிட்டவங்களுக்கு அதை சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி இந்த டாஸ்மாக் விவகாரத்தை வந்துட்டு நம்மளுடைய செய்தி சேனல்கள், யூடியூப்பாக இருக்கட்டும், இல்லை மீம்ஸ் மீடியாவாக இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய பத்திரிகை துறையாகட்டும், இவங்க வந்து இந்த நடக்கிற ஊழலை வந்துட்டு அப்போதைக்கு ஏதோ கண் துடைப்புக்கு பேசிட்டு போகிறாங்களே ஒழிய இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிறதே இல்லை. தயவு செஞ்சு மந்திரி வந்து இந்த டாஸ்மாக் ஊழலை நிறுத்தணும். ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலுக்கு ₹5, ₹10, ₹20, அதையே நீங்கள் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம்? இதை வந்துட்டு ஜனதா இன்சூரன்ஸ் மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்குறவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஆதார் கார்டை இணைச்சிட்டா அவன் ஒரு மாதத்துக்கு ஒரு ₹300, ₹400, ₹500 அவன் வாங்குறதுல சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு வந்துட்டு வருஷம் ஒரு 10-12,000 இன்சூரன்ஸ் மாதிரி ஆகிடு. இதை நீங்கள் கொடுக்க வேண்டாம். இதை வந்து அவங்ககிட்ட இப்போ நீங்கள் அடிக்கிறீங்க பாருங்கள், பாட்டில் அடிக்கிற லஞ்சத்தை வந்துட்டு அவங்களுக்கு தயவு செஞ்சு ஏழை மக்களுக்கு வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ், ஜனதா இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாச்சும் கொண்டுட்டு வாங்க. நீங்கள் மந்திரியாக இருக்கிறதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு புரட்சி பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு பழைய அப்படியே யார் எதை பண்ணாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒன்லி நீங்கள் கையை வைக்கிறது 2 துறையில் தான் வைக்கிறீங்க. ஒன்று டாஸ்மாக், 2வது வந்து சிகரெட்டு. இதில் தான் இந்த இந்தியன் கவர்மெண்ட்டே டேக்ஸ் எடுத்து நாட்டை காப்பாற்றுது. ஏன் மற்ற துறைகள் இருக்குதில்ல, எல்லா துறைகளையும். அப்படி இது உங்களுக்கு குற்றம்னு தெரிஞ்சதுன்னா இதை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஏன்னா ஏன் நீங்கள் போய் அரசு எதுக்கு இதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்குது? அதனால் தயவு செஞ்சு நான் உங்கள் ஒரு அரசுக்கு ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன், இந்த லஞ்சத்தை வந்துட்டு இன்சூரன்ஸாக மாற்றுங்க. அது உங்களுக்கு நாளைக்கு ஓட்டாக மாறு, தெரியுதா? ஒரு நல்லது செய்கிறதுக்கு வந்துட்டு யார் வேணாலும் குடிமகன் வந்து நான் ஒரு சாதாரண குடிமகன், இந்த நாட்டினுடைய குடிமகன் ப்ளஸ் குடிமகன். அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இதை ஒரு அட்வைஸாகவே சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் முதல்வரோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த ஊழல் பாட்டிலுக்கு விற்கக்கூடிய 10, 20 இந்த பிச்சை எடுக்கிற அந்த நிதை வந்துட்டு நலத்திட்டங்களுக்கு அந்த குடிகாரனுடைய குடும்பத்துக்கு நாளைக்கு பிரயோஜனமாக இருக்குது. இதை வந்து இன்சூரன்ஸாக பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த சரக்கு, இந்த டாஸ்மாக் வந்துட்டு சரக்கு ரொம்ப குவாலிட்டி, ரொம்ப தரங்கட்ட சரக்காக வருது. ஏழைங்க பணக்காரங்க ஏதோ கொஞ்சம் மிச்சம் மிகுதியாக போட்டு கொஞ்சம் நல்ல சரக்காக வாங்கி அடிக்கிறாங்க.
தயவு செஞ்சு ஏழைங்களுக்கு ஏபிசிங்கிற மாதிரி ஒரு 2, 3 குவாலிட்டி சரக்கு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்துட்டு இந்த கார் கம்பெனிக்கார வந்துட்டு குழப்பத்துக்காக பண்ணான். ஒரே மாடல் காரு, ஒரே இன்ஜினா இருக்கு. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் டிசைனை மாத்தி மாத்தி போட்டு போட்டு கண்ட கண்ட டிசைன்ல ஒரு நூற்றுக்கணக்கான டிசைனை ஒரே கம்பெனி மாறுதினா மாறுதி. இந்த மாதிரி எல்லாம் ஒரு டிசைனை பண்ணி கொண்டுட்டு வரும்போது கார் பிரியர்களுக்கெல்லாம் அந்த கார் மேலே இருந்த ஆர்வமே குறைஞ்சிடுச்சு. எந்த காரை வாங்குறதுன்னு தெரியல. விலையை ஏத்துற ஒரே நோக்கத்துக்காக இந்த வேலையை செஞ்சது தெரியுதா? அது மாதிரி நீங்களும் வந்துட்டு பல வகையான பிராண்டை கொண்டுட்டு வர்றீங்க. அதில் வந்து தரமான பிராண்டு 1, 2, 3 ஏபிசின்னு கொண்டுட்டு வந்துட்டு ஏழைகள் கொண்டுட்டு வர மாதிரி, அதே மாதிரி விலை வந்துட்டு இவ்வளவு அநியாய விலை இருக்கக்கூடாது. ஏன்னா வாங்கி குடிக்கிறவங்களும் மனிதர்கள் தானே. அதனால விலையில வந்துட்டு சந்திரபாபு நாயுடு ஆந்திரா முன்னாள் சீஃப் மினிஸ்டர் சொன்ன அவர் தேர்தல் அறிக்கை பார்த்துட்டு நீங்களும் இதில் எல்லாம் ஒன்று ஜனங்க நீ வரவேற்பாங்க. நீங்கள் இதை பண்ணும்போது வரவேற்பாங்க. அதனால வந்து தயவு செஞ்சு இதை நீங்கள் வந்துட்டு ஒரு முயற்சி பண்ணுங்க. காலாவதியான சரக்குக்கு வந்து அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும். இவங்க வந்து ராவில் குடிக்கிறவங்கெல்லாம் போயிட்டு இருட்டில் போயிட்டெல்லாம் அந்த எக்ஸ்பிரி டேட் எல்லாம் பார்க்க முடியாது. அதுலேயும் அந்த பிரிண்ட் எல்லாம் தெளிவாக இல்லை. அதனால் இதை வந்து நீங்கள் உங்கள் இதில் நடக்கக்கூடிய ஊழல் நானும் இது வந்துட்டு தவறாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா காரணம் ஊழல் இருக்குது. இட் இஸ் கண்டினியூயிங். அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன், உங்கள் கவனத்துக்கு எடுத்துகிட்டு வர்றேன். இதில் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும் பாட்டிலுக்கு. அப்போ நான் வந்தால் எங்கேயாச்சும் விற்றா சொல்லுன்னீங்க. இப்போ நான் சொல்லிட்டேன். எல்லா டாஸ்மாக் கடையிலையும் தமிழ்நாட்டில் வந்துட்டு சரக்கில் வந்துட்டு இன்னும் அந்த ஊழல் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்னைக்கு லீவு வந்தால் கூட இடையில வந்துட்டு தர்பார் ரேட்டில் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. கள்ளன் இது கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. எங்கே இதுக்கு நீ நிரூபிக்க முடியுமான்னு என் மேலே கேட்பீங்க. ஒரு நாள் ஏதாச்சும் லீவ் இருக்கிற அன்னைக்கு வாங்க, போனோம்னாக்க நம்ம 2 பேர் போனோம்னாலே பார்த்துட்டு வரலாம். எங்கெங்கே எல்லாம் கிடைக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா இது மந்திரிக்கு வந்து இது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. நீங்கள் வந்து புரட்சி தலைவர் காலத்தில் இருந்த ஒரு புரட்சி தலைவனுடைய ஒரு மகனாக பார்க்கப்பட்டவங்க. அந்த உரிமையில் தான் நான் வந்து எம்ஜிஆர் மக்கள் பாதையிலிருந்து நான் இதை உங்கள் கவனத்துக்கு எடுத்துகிட்டு வர்றேன். தயவு செஞ்சு நீங்கள் முதல்வரோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. முதல்வர் வந்து நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களை வந்து கண்டிக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் ஒரு சீனியர் மினிஸ்டர். உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அவர்கிட்டங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் இருந்த காலகட்டங்களில் நான் பார்த்துருக்கிறேன். கலைஞரே உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அபிமானம் வச்சுருந்தார். என்னன்னா நீங்கள் கட்சியில் சேரும் பொழுது நீங்கள் தான் ஜெயலலிதாவை பற்றி சொன்னால், மக்கள் மன்றத்தில் சொன்னால் நல்லா எடுபடுன்னு கலைஞர் உங்கள் மேலே ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு பாம்பு சாகக்கூடாது, தடியும் ஒடியக்கூடாதுங்கிற கதையை வந்து நான் வெளியில் வந்துட்டுனா யாரையும் குறைபட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்போவே கலைஞருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அவருடைய எதிர்பார்ப்பை வந்து ஃபில் பண்ணல. அதனால தான் உங்களுக்கு மாநில அளவில் கொடுத்த பொறுப்பை கூட வந்து குறைச்சிட்டாருங்கிற மாதிரி என்னை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு மனசில் ஒரு ஆதங்கம். உங்களுக்கு பின்னாடி வந்த குஷ்பு வந்து திமுகவில் உங்களை லீட் பண்ணி எல்லாம் போன வரலாறு இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த வாய்ப்பை உங்களுக்கு ஒரு நல்ல துறை கிடைச்சிருக்குது. அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு அந்த சரக்கினுடைய ரேட்டை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஏற்றிக்கிட்டே போகாதீங்க. குடிகாரனுக்கு மட்டும் காசு எங்கிருந்து வராது. அவன் கூலி நாளைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஆந்திர சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு கூச்சம் இல்லாமல் சொல்லியிருக்காரு தெரியுதுங்களா? 75 ரூபாய்க்கு இருந்தது ஜெகன்மோகன் ரெட்டியில் 150 ரூபா ஆச்சு. நம்ம தான் ஒரு ரோல் மாடல். கர்நாடகாவில் எல்லாம் வந்துட்டு முதல்ல சரக்கு ரொம்ப நியாயமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமுக்கு நம்ம தமிழ்நாடு வந்துட்டு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. ஒரு ஊழல் பண்ணுனா நாம தான் முன்னாடி. முன்னையெல்லாம் நார்த்தில் வந்துட்டு எனக்கு தெரிய வந்துட்டு ஊழல் எல்லாம் அவ்வளவு இல்லை, ஊழலே இல்லாமல் இருந்தது எனக்கு தெரிய. நம்ம என்னைக்கு வந்துட்டு ஊழலை வந்துட்டு நம்ம கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் செய்யும் போது அதெல்லாம் பார்த்துட்டு தான் சோச்கே லல்லு பிரசாத் யாதவ் கூட வந்துட்டு யோசனை பண்ணித்தான் வந்துட்டு அவரும் ஊழல் பண்ணி இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால் நாம தான் வந்துட்டு மதுகோடா இவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணித்தான் ஊழல்லையும் வர்றாங்க. அதே மாதிரி தான் இந்த சரக்கு விஷயத்தில் கூட இன்னைக்கு இந்தியாவில் வந்துட்டு விலை ஏறுதுன்னா காரணம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் அங்கே இது பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. இப்போ கர்நாடகாவிலையும் சரக்கெல்லாம் நாசம் பண்ணியாச்சு. அங்கேயும் வந்துட்டு எல்லாம் விலை தாறுமாறாக ஏற்றியாச்சு. எங்கேயுமே ஒரு நிம்மதி இல்லை. அதுக்கெல்லாம் இனிமேல் வந்து தயவு செஞ்சு விலை ஏற்றதை விட விலையை வந்து இறக்குங்க தயவு செஞ்சு. அதனால் வந்து இது வந்து அண்ணனுக்கு வந்துட்டு கோபத்தை கொடுக்கும். என்னடா மதுவை பற்றி பேசுகிறானு. நீங்கள் வந்து ஆட்சியில் வந்துட்டு நீங்கள் இதை நிறுத்தாத வரைக்கும் இங்கே மாதிரி ஆட்கள் வந்துட்டு பேசித்தான் ஆகணும். இதுக்கு எங்களுக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா நாங்கள் வந்துட்டு அதை வந்து அந்த துறை எடுத்து பேசுகிறதுக்கு ஒரு சரியான நபர்கள் இல்லை.
அதனால் எதில் ஒரு பைசா நான் சொன்ன இந்த கரண்ட்டில் வந்துட்டு ₹1 எங்ககிட்ட பணம் இல்லைன்னா எப்படி வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் பாட்டிலுக்கு பாட்டில் இவ்வளவு வாங்குறீங்களே, இதை வந்து தயவு செஞ்சு இது ஒரு ஊழலுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. தெரியுதா? யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக இதை தயவு செஞ்சு கண்டினியூ பண்ண வேண்டாம். இதில் வந்து சீர்திருத்தம் வேணும். இந்த டாஸ்மாகில் மிகப்பெரிய சீர்திருத்தம் வேணும். அதை நீங்கள் தான் துறை மந்திரி, நீங்கள் தான் முதல்வர்கிட்ட போய் கையை பிடிச்சோ காலை பிடிச்சோ ஏதாச்சும் ஒரு நல்லது இப்போ குடிமக்களுக்கு ஒரு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்வீங்கன்னு நான் நினச்சி நம்பி நான் உங்களுக்கு இந்த செய்தி எடுத்துகிட்டு வர்றேன். அண்ணனுக்கு என் மேலே 1008 வருத்தம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு புரட்சி தலைவரனுடைய ஒரு ஒரு வாரிசுங்கிறதுனால தான் நான் வந்துட்டு அந்த உரிமையில் சொல்கிறோம். தயவு செஞ்சு உங்களுக்கெல்லாம் மிதமிஞ்சிய பணங்கள் இருக்குது உங்ககிட்டயெல்லாம். நீங்கள் வந்து இனியும் வந்து ஊழல் பண்ணித்தான் வந்து இந்த ஊழல் காசில் அரசாங்கத்தை நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இப்படி ஒரு அரசாங்கம் இதுக்கு ஒரு இப்படி நீங்கள்லாம் இந்த துறைக்கு மந்திரியாக இருக்கக்கூடாது. நாம் இருக்கிறோம் ஒரு மந்திரினாக்க நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பேனர் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. அதை தயவு செஞ்சு வந்துட்டு எப்படியோ போகுது இன்னும் கொஞ்சம் காலங்கள் தானே தள்ளிட்டு போகலான்னு வந்து தயவு செஞ்சு நினைக்காதீங்க. மக்கள் வந்து இதை குடிக்கும் போதெல்லாம் சபிச்சுக்கிட்டே குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தெரியுதுங்களா? அதனால் வந்து தயவு செஞ்சு இதில் வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். எப்படி இல்லைனாக்க உங்களால் முடியல அப்படின்னா இனியும் மறுபடியும் எப்படி ஜாமீன் கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்து இருக்குது. மறுபடியும் வந்துட்டு மிஸ்டர் செந்தில் பாலாஜி அந்த இதுக்கு வரலாம் ஈடியில். ஏன்னா இப்போ வந்துட்டு முதலமைச்சருக்கு டெல்லி முதலமைச்சருக்கு ஜாமீன் கிடைச்சிடுச்சு. அதை வச்சு பார்க்கும்போது இவர் சீனியர், ஜெயிலில் இருந்த சீனியர் வந்து செந்தில் பாலாஜி. அதனால் 100% அவருக்கு வந்துட்டு பெயில் கிடைக்கிறதுக்கு ஒரு 90-99% வாய்ப்பு இருக்குது. வந்துட்டார்னா அவரே தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு ஆள் வந்து செந்தில் பாலாஜி எடுத்தாலே நான் சொல்கிறத வந்து கன்சிடர் பண்ணணும். தயவு செஞ்சு வந்துட்டு குடிமக்கள் மேலே வந்துட்டு நீங்கள் வயிற்றில் அடிக்காதீங்க. ஏன்னா பாவப்பட்டவங்க, அவங்களோட காசு, பாவப்பட்ட காசு தான் அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்குது, தெரியுதா? அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு, டாஸ்மாகில் ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுவீங்கன்னு நினச்சி உங்கள் கவனத்துக்கு எடுத்துகிட்டு வர்றேன். தாழ்மையோட என்னோட ரெக்வஸ்ட், அன்புமிக்க கரக்கோப்பியன் வாய்ஸ் நேயர்களுக்கு நான் என்ன, நம்ம சேனல் வந்து கொஞ்சம் இது வந்து உங்கள் சேனலுங்கிறத ஒரு மனசில் எடுத்துக்குங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய இதையெல்லாம் நான் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் நீங்கள்லாம் உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப், வேறு எனக்கு ஒன்றும் பண உதவியெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் என்னுடைய செயல்பாடு வேகமாக இருக்குது. நான் எனக்கு எதோ ஒன்று இதை வச்சுட்டு உருட்டிக்கிட்டு போக முடியும். எப்படி அரசு வந்து தமிழ்நாடு அரசு இந்த டாஸ்மாக் வச்சுட்டு எப்படி உருட்டுதோ அது மாதிரி வந்துட்டு நாமளும் வாழ்க்கையை உருட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. தயவு செஞ்சு ஊழலை பற்றி இந்த கரக்கோப்பியன் வாய்ஸினுடைய முக்கியமான நோக்கம் வந்துட்டு அது எந்த மட்டத்தில் ஊழல் இருந்தாலும் நம்ம வெளியில் கொண்டுட்டு வர்றதுங்கிறதுக்குள்ள நம்ம உணர்வுபூர்வமாக இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் வந்துட்டு பயந்துக்கிட்டு எந்த சூழ்நிலையிலையும் நமக்குள்ளே அடக்க முடியாது. ஏன்னா இது எல்லாரும் போய் சொல்ல முடியாது. ஏன்னா டாஸ்மாக்குங்கிற வார்த்தை எடுத்தாலே ஒரு மாதிரி கூச்சப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லது. மிலிட்ரியில் எப்படி ஒரு நல்ல ஒரு மிலிட்ரி ஜவான்களுக்கே வந்துட்டு ஆல்கஹால் குடிக்கிறாங்க. அதனால் வந்து இதை நான் என்கரேஜ் பண்ணல. சாரி, குடிமகன்களுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இனிமேல் வரக்கூடிய புது குடிமகன்களுக்கு நான் சொல்ல வரல. அதனால் இதை வந்து குடிமகன்களுக்கு சப்போர்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். இருக்கக்கூடிய குறைகளை சொல்கிறோம். அதை வந்துட்டு அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு தீர்க்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆதரவாக நீங்கள் வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற எனக்கு இன்னும் கொஞ்சம் பேர் உதவியாக இருக்கு. நீங்கள் பண்ணுவீங்க. இது உங்கள் சேனலுங்கிற ஒரு மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்வீங்கிற ஒரு நம்பிக்கையோடு இத்தோட முடிச்சுக்கிறேன். நன்றி.